ஓகே. ஸோ அஸ் ஒன் ஆஃப் வியூவராக வந்து எனக்கு இருக்க டவுட்ஸ் வந்து நான் இந்த வீடியோவில் வந்து கிளாரிஃபை பண்ண விரும்புகிறேன். நம்ம வந்து அந்த அப்டாமினல் ப்ரீத்திங் இதெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணோம். அதில் வந்து பேசிக் வந்து நம்மளோட ப்ரீத்தை வந்து கவனிங்க. அதை கவனிக்கிற மூலமாக வந்து என்னென்ன சேஞ்சஸ் நம்ம பாடியில் நடக்குதுன்றதை வந்துட்டு ப்ரீவியஸ் வீடியோஸ்லலாம் வந்து உங்களோட தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க. பட் எனக்கு இருக்க டவுட் என்னென்னா, அதை வந்து எவ்வளோ நாள் ப்ரொலாங் பண்ண முடியும்? ஃபர்தர் ப்ராசஸ்லேயும் நம்ம அதை தான் திருப்பி திருப்பி சொல்கிறோம். ஸோ அதோட தேவை என்னன்றது நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதான் இப்போ என்னென்னா, நம்ம இந்த அப்டாமல் ப்ரீத்திங்கை எதோடு கம்பேர் பண்ணலாம்னா, இந்த கிக் ஸ்டார்ட்னு சொல்லுவாங்க. அது ஒரு இக்னிஷன் மாதிரி, அது துவங்க மட்டும்தான் உதவும். தொடர்ந்து அதே மாதிரி அப்டாமனை நம்ம பார்த்துக்கிட்டுலாம் இருக்க முடியாது 24/7. அப்போது அது எதுக்கு உதவுதுன்னா, இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்றதை முதல்ல நமக்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும், நாம் பழகிக்கணும். நல்ல ஆழமாகவும் அழுத்தமாகவும் பண்ணும்போது தானாக அது கொஞ்சம் நேரம் அது ஓட ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்றதை நல்லா ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம்னா, இது உண்மையிலேயே பண்ண வேண்டியது எப்படின்னா, அன்கான்சியஸாக பண்ணணும். அப்போது அன்கான்சியஸாக எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் குழந்தை பண்ணுறது வந்து கான்சியஸாக பண்ணலை, அன்கான்சியஸாக பண்ணுது. அதை மீறி அது நடக்குது. அது பண்ணுறது மட்டும் இல்லை, மற்ற நேரமும் அதோடைய நிலைப்பாடு வந்து ஒரு ரேடியண்ட்டாக இருக்கும். நான் ரேடியண்ட்டுன்ற வார்த்தையை ஏன் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா, எனர்ஜி அவ்வளோ அபண்டண்ட்டாக அந்த குழந்தைகிட்ட இருக்கிறத பார்க்கலாம். உதாரணத்துக்கு குழந்தையோட கைகள் விரலை பார்த்தோம்னா ஒரு மாதிரி க்ளோயிங்காக இருக்கும். இந்த மசில்ஸ் எல்லாம் என்ன தான் பாடி பில்டரோடைய பாடி எடுத்து பார்த்தா கூட அது வந்து பாடி பில்டர்ஸ்க்கு என்ன இருக்கும், அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்பாட்டில் தான் வந்து மசில்ஸ் வந்து என்லார்ஜாக இருக்கும். குழந்தைக்கு வந்து ஈவன் இந்த போர்ஷனில் இந்த விரல் இருக்கு இல்லையா, இங்கே கூட பார்த்திங்கன்னா அப்படியே வந்து எக்ஸ்பவுண்டிங்காக வெளியில் ஒரு பழம் மாதிரி மெதுவாக பஞ்சாக. என்ன காரணம்னா, அவ்வளோ எனர்ஜி வந்து உள்ளேருந்து ரேடியேட் ஆகிடும். அதனால தான் அவங்களுக்கு வந்து ஹீலிங் டைம் பார்த்தோம்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும். இப்போ எலும்பு முறிவே குழந்தைக்கு நடந்ததுன்னா வயசானவங்களுக்கு ஆகிறத விட ரொம்ப குயிக்காக நடக்கும். அப்போது அந்த ஸ்டேட் ஆஃப் எனர்ஜியில் அவங்க இருக்காங்க. அவங்களுக்கு அப்போ என்ன நடக்குதுன்னா, சப்கான்ஷியஸாக இந்த ப்ரீத்திங் வந்து நடக்கும். லாட் ஆஃப் திங்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், அவங்களால லாங்குவேஜை ஈஸியாக கற்றுக்க முடியும். ஒரு 20 வயசுக்கு மேலே உள்ளவர் வந்து ஒரு 20 வருஷம் அமெரிக்காவில் இருக்காருன்னா அவரோட இங்கிலீஷ் வந்து அவ்வளோ ஒன்றும் மாறாது. அதுவே ஒரு பிறந்த குழந்தை போயிருந்துச்சுன்னா ஒரு 5 வயசில் அல்லது 3 வயசில் அப்படியே அதே ஆக்சென்ட்டில் பேசும். ஸோ அந்த 3 வருஷத்துக்குள்ளே அதை அச்சீவ் பண்ணக்கூடியது. அது இன்ஃபேக்ட் இன்னும் க்ளோஸாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு 1 இயர்லேயே கற்றுறோம். 20 வருஷம் ஆனதுக்கப்புறம் அடல்ட்டுக்கு வந்து ஏன் முடியல? இந்த ஹீலிங் எபிலிட்டி போத் மைண்ட் அண்ட் பாடி ரெண்டுமே வந்து நல்ல ஹைலி என்ன சொல்கிறது, பியூராக ஒரு லேர்ன் பண்ணுற ஒரு ஸ்டேஜில் வரும். ஸோ இதுக்கு என்னென்னா, அடிப்படை காரணம் வந்து இது சப்கான்சியஸாக இதெல்லாம் பண்ணுது. அதோடைய நிலையே வந்து மாறிடும். இதைத்தான் வள்ளலார் என்ன சொல்கிறாங்கன்னா, அவரோட பாட்டில் மாற்று நிலை அறியேன், மருந்தறியேன், மணி அறியேன், மந்திரம் ஒன்றறியேன், மாற்று நிலை அறியேன் அப்படின்னு சொல்லுவார். அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இப்போ இருக்கிற நிலை இருக்கு இல்லையா, இப்போ நார்மலாக நம்ம உட்கார்றோம் பேசுகிறோம், இதில் ஒரு மாற்று நிலை. அந்த குழந்தை எப்படி இருக்குது, அதோடைய மனம் வந்து ஓடாமல் செயல்படாமல் ஒரு விஷயத்தை பார்க்குதுன்னா பழசையோ இல்லை எதிர்பார்ப்பையோ வைக்காமல் பார்க்கும். ஏன்னா அதுக்கு ரெண்டுமே இல்லை, இந்த ப்ரெசண்ட்டில் அது வந்து பார்க்கும். ஸோ இன் ஷார்ட் வந்து நான் இதை வந்து நம்ம டிஸ்கிரைப் பண்ணலான்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நீங்கள் கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்ன மாதிரி வந்துட்டு இப்போ நம்ம பாடியில் வந்து ஏதோ ஒரு பம்பிங் நடந்து நம்ம பிளட் வந்து ஹோல் பாடிக்கு வந்து எப்படி ஆட்டோமேட்டிக், ஆனால் ஏதோ ஒரு ப்ராசஸ் நடந்து தான் அது ஆட்டோமேட்டடாக வந்து ஃபுல் பாடிக்கும் சர்க்குலேட் ஆகிட்டு இருக்குது. அதே மாதிரி இந்த மூச்சை வந்து கவனிக்கிற மூலமாக அது ஒரு பேஸாக வச்சு 24 மணி நேரமும் எப்படி வந்து நம்ம வந்து அந்த எனர்ஜி வந்து அட்டைன் பண்ணலான்றதை தான் நீங்கள் ஃபர்தர் ப்ராசஸ் என்னன்றதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்கிறீங்களா? கரெக்ட். அதாவது நம்மளுடைய நிலையையே மாற்ற முடியும்.
இப்போ நாம் நினச்சிட்ருக்கோம், இப்போ நம்ம வந்து கவனமாக இருப்போம், கான்சியஸாக பார்த்துட்ருக்கோம், ஆரோக்கியமாக இருக்கோம். ஆக்சுவலாக குழந்தையாக இருக்கும்போது இதை விட ரொம்ப நல்லா இருந்தோம். அப்போது அந்த நிலைக்கு நம்ம இதை மாற்றிக்க முடியும். எந்த ஒரு எஃபோர்ட்டும் இல்லாமலும் இதை செயல்படுத்த முடியும். ஸோ மூச்சை கவனிக்கிற மூலமாக வேறு என்ன மெத்தடாலஜியில் வேறு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? இதுக்கு அடுத்த ஸ்டெப்புன்னு சொல்லலாம். அதுக்கு என்ன அடுத்த ஸ்டெப்புனா, மூச்சும் எண்ணமும் வந்து ஒன்றோட ஒன்று ரிலேட்டட். இப்போ நம்ம இந்த அப்டாமலில் வந்து ஆக்டிவேட் பண்ணி நல்லா ப்ரீத் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான எனர்ஜி வயிற்று பகுதியில் கிடைக்கும். ஒருவேளை இது பத்தலை அப்படின்னா, காலையில் எழுந்த உடனே இப்போ நம்ம சொன்னாலே இப்போ மல்டிபிள் விஷயத்தை கம்பைன் பண்ணலாம். நான் ஒரு 2-3 தான் சொல்கிறேன். இப்போ ரீசெண்டாக நான் ஃபாலோ பண்ணுறது, எழுந்த உடனே இந்த முறுக்கு விடுவோம். முறுக்கு விட்டுட்டு நம்ம எழுந்திருப்போம். அப்படி இல்லாமல் கொஞ்சம் நேரம் நான் அமைதியாக இருக்கேன். ஒருவேளை நம்மளை மீறி விட்டுட்டோம்னா கூட மறுபடியும் நான் கொஞ்சம் நேரம் கண்டினியூ பண்ணி தூங்குறேன். அந்த நேரத்தில் ஜென்டலாக எந்திரிக்கிறேன். படுக்கிறேன். கையும் வந்து வேகமாக நான் அசைக்கலை, மெதுவாக எந்திரிக்கிறேன். அப்படி எந்திரிக்கும் போது என்ன ஆகும்னா, வயிற்று பகுதியில் அந்த முறுக்கு விடணுன்ற ஒரு சென்சேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் அந்த ஆக்சுவலாக அந்த சி எனர்ஜின்னு சொல்லுவாங்க. சைனாவில் தான் தாய் சி அப்படின்னு சொல்லி ப்ராக்டிஸ் சொல்லுவாங்க. அந்த எனர்ஜியை வந்து நம்ம ஹோல்டு பண்ண முடியும். அந்த நேரத்தில் ஜென்டலாக எந்திரிக்கிறது, உட்கார்றது, அதோடு சேர்ந்து இந்த மூச்சு பயிற்சி, இந்த அப்டாமல் ப்ரீத்திங் இது பண்ணோம்னா என்ன ஆகும்னா, நம்ம அப்டாமனை வந்து உள்ளே போயிட்டு நம்ம ஸ்ட்ராங்காக உள்ள புல்லின் பண்ணுறோம் இல்லையா, இதை வந்து நம்ம எக்ஸ்டர்னலாக பண்ணுறது ரொம்ப டயரிங்காக இருக்கும். இப்போ நம்ம ஜஸ்ட்டு விட்னஸ் பண்ணாலே போதும், உள்ளுக்குள்ளே நடக்கிறது தெரியும். இதில் அப்டாமன் கூட பெருசாக வந்து மூவ் ஆகாது. அப்டாமனில் எந்த ப்ரெஷருமே கொடுக்காதீங்க. அந்த பலூன் மாதிரி கூட பிடிச்சி கூட வேணாம். ஜஸ்ட்டு அந்த ஏர் ஃப்ளோ எப்படி கீழே மேலே போதும் மட்டும் சும்மா நோட்டீஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்களா? ஆமாம், அப்சர்வ் பண்ணால் போதும். இன்னொன்று அப்சர்வ் பண்ணும்போது ஒரு சின்ன சிக்கல் என்னென்னா, நம்மளை அறியாமல் மறுபடியும் மூச்சை இழுக்கவும் விடவும் செய்வோம். இதை ஏன் செய்யக்கூடாதுன்னா, இது வந்து அன்கான்சியஸாக நடக்கிறது. நம்ம இதை எப்படி அன்கான்சியஸாக பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்கணும். அதனால் கான்சியஸாக இருக்கும்போது நம்ம மைண்டு வந்து தானாக எடுத்து பண்ண ஆரம்பிக்கும். அப்படி பண்ணுற அந்த மைண்டால் தொடர்ந்து பண்ண முடியாது. இதை நம்ம ஒரு அவேர்னஸோடு வச்சுக்கணும். ஸோ அது எப்படின்னா தாட்லெஸ் ஸ்டேட்டில் ஜஸ்ட் வந்து நோட்டீஸ் பண்ணணும். ஒரு குழந்தை மாதிரி ஜஸ்ட் விட்னஸ் மட்டும் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இந்த மூச்சு வந்து நல்ல ஆழத்துக்கு போகும். எனக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு மட்டும் அது எப்படி பண்ணுறது மட்டும் சும்மா செஞ்சு காட்டுறீங்களா? இதில் இப்போது எனக்கு உள்ள அந்த சென்சேஷனை நான் கொண்டு வந்திருக்கேன். நான் சொன்ன மாதிரி காலையில் எழுந்த உடனே அது எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறோமோ அதை அந்த சி எனர்ஜின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே நம்ம கவனித்து, ஒன்றும் இல்லை, ஒரு முறுக்கு விட தோணுது, அந்த இடத்துல நான் முறுக்கு விடாமல் இருந்தேன். அதுக்கு பதிலாக என்ன பண்ணேன்னா, கைகளை வந்து மென்மையாக அசைச்சு எழுந்துக்கிட்டேன். எழுந்து அந்த எம்டி ஸ்டொமக்கில் உட்காந்து பெட்டை விட்டு எந்திரிக்கிறப்ப ஸ்லோ மோஷனில் அப்படியே நம்ம எந்திரிக்கலாம். எந்திரிச்சு நம்ம மோஷன் போகலாம் வரலாம், எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வந்து உட்காந்து ஜஸ்ட் நான் விட்னஸ் மட்டும் பண்ணுறேன். இங்கே எப்படி இருக்கும்னா, இந்த வயிற்று பகுதியில் ஒரு சென்சேஷன் ரொம்ப கூடுதலாக இருக்கும். நம்ம சொல்லுவோம் இல்லையா, அப்போது அந்த சென்சேஷன் எப்படி இருக்கும்னா, இப்போ நமக்கு நம்னஸ், இப்போ ஒரு இடத்துல புண்ணு வந்துருக்குன்னு வைங்க, அந்த புண்ணை சுற்றியில் எப்படி இருக்கும், ஒரு மாதிரி சுறுசுறுன்னு இருக்கும். அந்த இடத்துல வந்து ஒரு ஹீலிங் நடக்குது. நமக்கு ஏதோ போய் அரிக்கணும், அதை டிஸ்டர்ப் பண்ணணும்னு தோணுங்க. ஆனால் என்ன சொல்லுவாங்க, இப்போ புண்ணு இருக்குது, அதை சுற்றி சொரியக்கூடாது, அது பண்ணக்கூடாது, அதை டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வயிற்று பகுதியில் ஒரு நம்னஸ், ஒரு இது இருக்கும். வேறு ஒன்றும் இல்லை, முறுக்கு விட்டு அப்பா அப்படின்னு சொல்லி இப்படி கையை இது பண்ணோம்னா அந்த எனர்ஜி எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிக்கிறோம். அப்படி இல்லாமல் ஜென்டலாக நான் அந்த இடத்துல ஹோல்டு பண்ணிடுவேன். இப்போது எனக்கு அந்த இடத்துல ப்ரீத்திங் நான் கவனிக்கிறது எனக்கு ரொம்ப ஈஸியாக. முன்னும் நம்ம மசில்ஸை ஆக்டிவேட் பண்ண மாதிரி தேவைப்படாது. உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு ப்ரீத் வந்து போயிட்டுருக்கிறது நமக்கு தெரியும். அதை நம்ம இன்ஹேலுன்னு பார்க்க முடியாது, எக்ஸ்ஹேலானும் பார்க்க முடியாது. அந்தளவுக்கு நம்ம அதை டிஃப்ரென்ஷியேட்டே பண்ணக்கூடாது. ஜஸ்ட் ஒரு விட்னஸ், அங்கே ஒன்று நடக்குது. இப்படி பார்த்தோம் அப்படின்னா என்ன ஆகும்னா, மூச்சோட அளவு வந்து குறையும்.
இதில் ஒரு 2 விஷயம் இருக்குது. நம்ம இந்த மூச்சுங்கிறது இப்போ லெஃப்ட் அண்ட் ரைட் நாஸ்ட்ரலில் வந்து போகிறதுனால வர வர என்ன ஆகும்னா அது மத்தளம் கடைகிற மாதிரி, இந்த எலக்ட்ரிக்கல் டெர்மினாலஜியில் சொல்லுவாங்க, மேக்னெட்டை வந்து மூவ் பண்ணோம். இப்போ நம்ம வயிற்று பகுதி ஒரு மேக்னெட்டுன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை வந்து ரொட்டேட் பண்ணுற ஒரு ஃபோர்ஸாக லெஃப்ட் நாஸ்ட்ரல் ரைட் நாஸ்ட்ரலோட ப்ரீதிங்கை நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் இந்த சார்ஜ் வந்து தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நான் பேசுகிறேன்னா கூட இந்த எனர்ஜி மூலமாக தான் நம்ம பேசுகிறோம். இந்த வயிற்று பகுதியிலேருந்து தான் இப்போ நம்ம தம் கட்டி தூக்கம் பார்த்துருக்கேன். அப்போது என்ன ஆகுது, வயிற்றுலேருந்து அந்த எனர்ஜியை நம்ம எடுக்கணும். வயிற்றில் மட்டும் தம் கட்டலைன்னா நம்மளால் தூக்க முடியாது, அவ்வளோவா, ரொம்ப ஹெவி வெயிட். ஸோ இதுதான் வந்து இட்ஸ் லைக் அ பேட்ரி. இப்போது இந்த 2 மூச்சு மூலமாக இது வந்து தொடர்ந்து சார்ஜ் ஆகிக்கிட்டே இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், மூச்சோட அளவு குறைகிறதை நம்ம நோட் பண்ணலாம் இந்த ஒரு பர்டிகுலர் பயிற்சியில். காரணம், இந்த பேட்டரியை வந்து கரெக்டாக ஃபங்க்ஷனிங்கில் வைக்கிறதுக்கு மினிமலாக அந்த ஆப்ரேஷன் போதும், கம்மியான காற்று போதும். இதை ஒரு சின்ன ஒரு ட்ரிக்காகவும் பண்ணலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வாட்டர் பாட்டில் எடுக்கிறோம், அந்த வாட்டர் பாட்டிலில் 3/4 தண்ணி இருக்குது, அப்போ 1/4 தான் ஊற்றி நம்ம அதை பயன்படுத்தலாம். அப்படி இல்லாமல் அந்த 3/4லேருந்து காலாக குறைச்சோம் அப்படின்னு சொன்னால் 3/4 நமக்கு எம்டி ஸ்பேஸ் இருக்கும். அப்போ நிறைய தண்ணி ஊற்றிக்கலாம், ஆழமாக உள்ள நிரப்ப முடியும். அதே மாதிரி நம்ம லங்ஸையும் என்ன பண்ணோம்னா, ஜஸ்ட்டு எக்ஸேல் பண்ணுறோம்ல, அதை நார்மலாக எக்ஸேல் பண்ணிவிட்டு இன்ஹேல் பண்ணும்போது மட்டும் ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸ் அது பண்ணோம் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும், உள்ளே வெளியில் போகிற காற்று இவ்வளோ வெளியில் போயிடுச்சு, உள்ளே வர்ற காற்று கம்மியாக தான் வந்துடும். மறுபடியும் கொஞ்சம் எக்ஸேல் பண்ணும்போது நார்மலாக விட்டுட்டு இன்ஹேல் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் ஒரு ரெசிஸ்டன்ஸ் அப்போ கொடுக்கும்போது என்ன ஆகும்னா இன்னும் குறையும். வயிறு வந்து கொஞ்சமாக உள்வாங்கும், ஏன்னா காற்றோட அளவு வந்து குறைஞ்சிருக்கு. அப்படி உள்வாங்கும்போது கொஞ்சம் வயிறு கொஞ்சம் சுருங்கும். இந்த நேரத்தில் சுருங்கட்டும் அப்படின்னு சொல்லி நார்மலாக யதார்த்தமாக நம்ம வச்சுட்டு, இப்போது காற்றோட அளவு லைவாக வந்து நம்ம கடலில் சில நேரம் உள்வாங்குறத பார்க்குறோம்ல, ஸோ தண்ணி ஃபுல்லாக உறிஞ்சிட்டு உள்ள அந்த மாதிரி நம்ம காற்று கம்மி ஆக நம்மளோட வயிற்று பகுதி ரொம்ப சுருங்கி உள்ள சுருங்கும். அப்படி சுருங்கும் போது என்ன ஆகும், நம்மளுடைய எண்ணம் இருக்குல்ல, எண்ணம் வந்து மூச்சோடு நேரடியாக தொடர்பு கொண்டது. மூச்சு எப்போ ரொம்ப ஸ்ட்ரீம்லைண்டாக எஃபிஷியன்ட் ஆகுதோ அப்போ எண்ணமும் ரொம்ப ஆப்டிமைஸ் ஆகும். இன்னும் நின்றும் சொல்ல தேவையற்று அதுவாக ஓடிட்டுருக்கும்ல, அந்த எண்ண ஓட்டத்தை வந்து எண்ண ஓட்டம் நல்லாவே குறையும். ஸோ எண்ண ஓட்டம் தான் இந்த பேட்டரியை வந்து லீக் பண்ணுதுன்னு வையேன். அதோட நம்ம எப்படி வந்து நம்ம மூச்சு ரொம்ப கம்மியாதுன்றது வந்து நம்ம எண்ண ஓட்டத்தை வச்சு கண்டுபிடிச்சலாம். இப்போ நம்ம எண்ண ஓட்டம் அதிகமாக போக போக நம்ம ப்ரீத்திங்கோட ஏரும் அதிகமாகிட்டு. கரெக்ட். இப்போது எண்ண ஓட்டம் குறையும், ஸோ நம்ம வேஸ்ட் தான் பண்ணுறோம். ஸோ எண்ண ஓட்டம் குறையும், மூச்சோட அளவும் குறையும். இந்த இடத்துல எப்படி இருக்கும்னா, கம்மியான மூச்சில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறது நமக்கு தெரியும். ஸோ இனிஷியலாக ஃபஸ்ட்டு டைம் இந்த நிலைக்குள்ளே போகும்போது எப்படி இருக்கும்னா, ஒரு தண்ணிக்குள்ளே உள்ள மூழ்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போ வந்து நம்ம கம்மியான காற்று, நம்ம உடம்புல கம்மியான காற்று இருக்கிறது நமக்கு நல்லா தெரியும். அப்போ ஒரு சின்ன பயம் வரும், ஒருவேளை நம்ம மூச்சு திணறல் எதுவும் ஆகுதோ. எந்த பயமும் தேவை, ஜென்ட்லாக ஒரு நம்பிக்கை, இந்த ஒரு புரிதலோட ஒரு நம்பிக்கையோட பேசாமல் அமைதியாக. இப்போயும் தாட்ஸ் வரும், எப்பயும் வர மாதிரி. ஆனால் இப்போ எப்படின்னா ரொம்பவே நம்மளுடைய இந்த விழிப்பு நிலை அதிகமாக வரும். மூச்சு குறைஞ்சதுனாலே அந்த எண்ணங்களுடைய வலிமை வந்து குறைவாக இருக்கும். இப்போ ஸ்ட்ராங்கான ஒரு தாட் ஒன்று கொடுக்குறோம், அதுக்கு அந்த ஸ்ட்ரென்த்தை கொடுக்குறதே இந்த மூச்சு தான். இந்த மூச்சு அடங்கினதுனால அந்த எண்ணம் வந்து வலிமை இல்லாமல் நம்ம. அப்போ நம்ம இருக்கிற அந்த கான்சியஸில் அதை டிசைட் பண்ணலாம், இது நமக்கு தேவையா இல்லையா. அந்த டெசிஷனில் நம்ம தேவையற்ற எண்ணங்களை ஸ்கிப் பண்ணி அந்த பிலோ நார்மல் ப்ரீத்திங்க்கு கீழே போய், இது ஒரு கிட்டத்தட்ட மேலே தண்ணி இருக்குது, தண்ணிக்குள்ளே மூழ்கி உட்காந்துருக்கோம். எவ்வளோ நேரம் நம்மளால் இருக்க முடியும்? நமக்கு ஒரு பயம் எடுத்தோன்னே வரும். அந்த மாதிரியான ஒரு பயம் வந்து அப்பப்போ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இனிஷியல் டைமில். ஏன்னா நம்ம என்னமோ மூச்சு கம்மியாக இருக்குன்ட்டு. ஆக்சுவலாக அதில் கீ என்னென்னா, இந்த எண்ணம் தான் நம்மளை வந்து ட்ரெயின் பண்ணுது. எண்ணம் தான் அதிகமான மூச்சு எடுக்கிறதுக்கு
பண்ணும். இந்த பயத்தை நான் விடுறேன், வர்ற எண்ணங்களையும் விடுறேன்னா நேச்சுரலாக எனக்கு இது போதும், நம்ம பாடிக்கே இவ்வளோ ஏர் சர்க்குலேஷன் இருந்தாலே போதும். அப்போ மூச்சோட அளவு படிப்படியாக குறையும். இந்த நேரம் வந்து பாடி என்ன பண்ணணும்னா இந்த நான் சொல்கிறேன் இல்லையா, அந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இது வந்து மேக்ஸிமம் வீணாகிறது வந்து எண்ணத்தால் தான். நம்மளை வந்து அதிகமாக பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, மொத்தமாக எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய மனதோடைய சிந்தனை ஓட்டம் தான். அதுதான் அதிகமான டேமேஜை நம்ம வந்து பண்ணும். ஸோ அதை மிச்சப்படுத்திட்டாலே இந்த எனர்ஜி வந்து இது நேச்சுரலான அந்த வேலையை பண்ணும். ஸோ நம்ம எனர்ஜி வந்து வேஸ்ட் ஆகாமல் நம்ம பாடிக்குள்ளேயே திருப்பி திருப்பி ரீஜென்ரேட் ஆகிட்டே. கரெக்ட். நல்லாவே ஜென்ரேட் ஆகும் இந்த பிரெத் மூலமாக. அது இந்த கைகள் விரல்கள்லாம் இருக்கு இல்லையா, அது உள்ளேருந்து எமிட் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல சென்சேஷனை வந்து நம்ம உணர முடியும். நமக்கு அப்பயே தெரியும் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இந்த நிலை வந்து யூஸ்வலாக நம்ம இருக்கிற நிலை இல்லை, ஒரு நிலையே வந்து மாற்றி அந்த சப்கான்சியஸ் வந்து டேக் ஓவர் பண்ண மாதிரி. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் லெவலில் பார்த்தது வந்து மேனுவலாக எப்படி வந்து நம்ம எனர்ஜியை வந்து நம்மளே வந்து பம்ப் பண்ணி மேலே எழுப்பலான்னு பார்த்தோம். இப்போ இந்த செகண்ட் ஸ்டேஜில் என்ன பார்க்குறோன்னா வந்துட்டு நீங்கள் வந்து ஏர் லெவலை வந்து கம்மி பண்ணுறது மூலமாக நம்மளோட எண்ண ஓட்டத்தை வந்து ரொம்ப கம்மி பண்ணி அந்த எனர்ஜி லெவலை வந்து ஃபுல் டைமும் வந்து நம்ம பாடி ஃபுல்லாக சர்க்குலேட் பண்ணி வேஸ்ட் ஆகாமல் ஃபுல் நம்மளே வந்து அதை செக்யூர் பண்ணி இன்சைட் த பாடியே நம்ம வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலான்னு சொல்கிறீங்க. கரெக்ட். இது கிட்டத்தட்ட நமக்குள்ள ஒரு நிறைய மாற்றத்தை பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நாம் விழிப்போட நல்ல அந்த புத்தி நமக்கு வந்து தெளிவுபடுத்தி கொடுக்கும். இப்போது நம்மளுடைய பழைய விஷயங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் சீரமைச்சு வச்சுக்கணும். இதை சீரமைக்கலைன்னா வர்ற விளைவு என்னென்னா, இப்போ ஒரு வேளை நமக்கு நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும், பட் நமக்கு ஜங்க் ஃபுட் சாப்பிட்ற ஒரு ஹேபிட் இருக்குன்னா இந்த நிலையில் நல்லாவே சாப்பிடும். இல்லை பாட்டு கேட்குற ஒரு ஹேபிட் இருக்குது, அல்லது பாடுற ஹேபிட் இருக்குது. நான் இதுக்கு முன்னால் எனக்கு இந்த மாதிரி பாடுற ஹேபிட் ரொம்பவே நல்லா பாடுற மாதிரி தெரியும் நமக்கு. அதனால் கொஞ்சம் எக்ஸஸாகவே பாடுற டைம் பாடி இந்த எனர்ஜியை பிரதி ஸ்பெண்ட் பண்ணிடுவோம். நம்மளுக்கே ஒரு ஆசை வந்து நான் நல்லா பாடுறேமே அப்படின்னு நினச்சி எல்லாத்தையும் ஸ்பெண்ட் பண்ணுவோம். இல்லை வீடியோ கேம்ஸு அல்லது சாப்பிட்றதுக்கும் நமக்கு நல்ல ஸ்ட்ரென்த் வந்துருச்சு, நல்லா சாப்பிடுவோம். இதை வந்து சீரமைச்சிட்டு, இதை சீரமைக்கிறதுக்கு இன்னொரு கீ என்னென்னா, இப்போது நம்ம மூச்சோட அளவு குறையுதுன்னு சொல்லுவாங்க, எண்ணெய் ஓட்டமும் குறையும். அப்போது இந்த சரண்டர்னு சொல்லுவாங்க, அந்த நம்பிக்கையை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால், இந்த புத்தி இருக்கு இல்லையா, நம்மளோட புத்தி அடுத்து என்ன அப்படின்னு நம்ம வந்து அது வந்து கேட்காது. விழிப்பு நிலையில் வந்து இந்த மனம் மட்டும்தான் கேட்கும். அடுத்து என்ன, எனக்கு போர் அடிக்குது, இந்த யோசிக்கிறது எல்லாமே இந்த மனம். அந்த வார்த்தையே போர்ன்றதே வந்து மைண்டுக்கு தான். இது அந்த புத்திக்கு வந்து எப்படின்னா நல்லது கெட்டது மட்டும்தான் போகும். ஸோ புத்தி வந்து நல்ல விழிப்படையும் செஞ்சு மனம் வந்து நல்லா அடங்கிடும். அப்போது டைம் போகிறது நமக்கு தெரியாது, எவ்வளோ நேரம் இப்போ கடந்துட்டோன்றது தெரியாது. எது அவசியமோ அந்த வேலையில் நம்ம கவனத்தை திருப்பிக்கலாம். சின்ன வேலையாக இருந்தாலும் சரி, அதை உட்காந்துட்டு நம்ம செய்ய முடியும். ஓய்வு எடுக்கணும்னா எடுத்துக்கலாம். நம்ம பாடி ரொம்ப ஆல்ரெடி டயர்டாக இருக்குன்னா இது நல்ல தூக்கத்தை கொடுக்கும். மெயினாக இந்த மொபைல் ஃபோன் மாதிரியான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல், அதுலேருந்து நம்மளை விடுபடுத்திக்கலாம். நம்ம சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணுவோம். எப்படி ஒரு 2 hours கழித்து நம்ம படம் பார்க்குறோம், ஒரு 3 மணி நேரம் வெளியில் வந்தோன்னு இன்னொரு படம் பார்க்கணும்னு தோணும். ஒரு மாதிரி நம்ம அந்த டிசைருக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனை படம் பார்க்காமலே கொடுக்கும். ஸோ அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனை வச்சு நம்ம டிசிஷன் எடுத்துக்கலாம். இனி நமக்கு படம் வேணுமா வேண்டாம், மொபைல் வேணுமா வேணாம், இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம நல்ல டிசிப்ளின்டாக நம்மளுடைய எண்ணம், சொல், செயல் அப்படின்னு சொல்லுவோம், 3ஐயும் அலைன் பண்ண முடியும். ஸோ இந்த ப்ராசஸ் மூலமாக வந்து என்ன பண்ணலான்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனர்ஜி வந்து சில நேரம் நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக இருக்கும், சார்ஜாக இருப்போம். அந்த டைம் வந்து நம்மளே தெரியாமல் வந்து நம்ம ஓவர் ஒர்க்கில், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீட்டை க்ளீன் பண்ணுறோன்னா அந்த ஆர்வத்துலேயே நம்ம வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து இருக்கிற எனர்ஜி ஃபுல்லாக அதிலே போட்டு பின்னாடி டயர்டாயிடுவோம். பட் இப்போ நீங்கள் சொல்கிற டெக்னிக் யூஸ் பண்ணி பண்ணோன்னா எது தேவை எது தேவையில்லை, நம்மளுக்கு அந்த ஆர்வத்தவே
போதும், இந்த அளவுக்கு நீ செஞ்சால் போதும், உன் பாடியில் இருக்கிற எனர்ஜியை வந்து நீ ரீட்டைன் பண்ணிக்கோ, ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக நீ அதை யூஸ் பண்ணி வேஸ்ட் பண்ணிடாதுன்றத நம்ம புத்தி சொல்லி நம்மளை ரீட்டைன் பண்ணி வச்சு எப்போயுமே 24 hours நம்மளை ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுவோம். கரெக்ட். இன்னும் சொல்லப்போனால் அந்த ஆழ்ந்த நிலைக்கு போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் அடுத்து நம்ம எதை பற்றி செய்யணும், யோசிக்கணும், என்ன செய்யணுன்றத அந்த ஆழ் மனமே வந்து நமக்கு எடுத்து தரும். புற மனதால் நம்ம பிளான் பண்ணுறத விட ஆழத்துலேருந்து வர்றது தான் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையும் அது மாதிரி வர்ற ஸ்பார்க்கு தான். அதை ஒவ்வொன்றா எடுத்து இது வேணும் வேணாம்னு முடிவு பண்ணி செய்யணும். ஏன்னா இது புறமனத்தை வந்து ஓரமாக வச்சிருது, அதனால் நம்மளுக்கு ஆழ் மனத்துக்கு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம வெளி சர்ஃபேஸில் இருக்கிறப்ப வெறும் வந்து அந்த புறமனை சொல்கிறதவே நம்ம கேட்டுக்கிட்டே ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருப்போம் நம்ம. ஆமாம். இதில் வார்னிங்காக என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒருவேளை நம்மளை சீர் செஞ்சுக்கலை, எது நெறி அப்படிங்கிறது தெரியும், இருந்தாலும் நான் ஃபாலோ பண்ண மாட்டேன் நம்ம ஒரு சில நேரங்களில் இருப்போம். அப்படி சீர் செஞ்சுக்கலைன்னு சொன்னால் அந்த வட்டத்தில் நம்மளை சிக்க வச்சிடும். ஏன்னா இப்போ திடீர்னு பணம் இல்லாத ஒருத்தனுக்கு பணம் கொடுத்துட்றோம், அவன் எப்படி செலவு பண்ணுவான்? அவனுக்கு குடிப்பழக்கம் இருந்ததுன்னா அதை குடிச்சே கரைச்சிடும். அப்போது அவனுக்கு பணம் கொடுக்குறது தான் பிரச்சனை. இந்த மாதிரி மனம் வந்து சீர் அடையலைன்னு சொன்னால் இந்த பயிற்சியே வினையாக மாறிடும். ஸோ அதை சீர் செஞ்சுக்கணும், சீர் செஞ்சு தான். அதனால இந்த வாசியோக பயிற்சியெல்லாம் செய்யும்போது நிறைய டிசிப்ளினை வந்து சொல்லுவாங்க. நீ இந்த மாதிரி டிசிப்ளினாக இருந்தால் மட்டும்தான் அதை செய்யணும், இல்லைன்னா செய்யக்கூடாது, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதோடைய உள்நோக்கம் இதுதான், நம்மளை வந்து ரொம்ப சார்ஜாக வைக்கும். அப்போது புத்தி வந்து மறந்தாப்பில் இல்லையா, அந்த மனம் வந்து ஆக்டிவாக இருக்கும்போது மறந்தாப்பில் நம்ம என்ன பண்ணணும், ஏதோ ஒன்று நம்மளை இழுக்கிறதுக்கு முற்படும். அப்போ நமக்கு நல்ல தெளிவாக சாய்ஸ் இருக்கும், இது வேணுமா வேணாமான்னு. அதை வந்து சீர் செஞ்சு வச்சுக்கணும், இது வேணும் இது வேண்டாம். அப்படி சீர் செஞ்சோம்னா நம்மளுடைய நிலை இல்லையா, இந்த நிலையில் வந்து நிறைய ஆசிலேஷன் வராமல் எப்பயும் ஒரே மாதிரி இருக்கும். அதுதான் வந்து நம்ம கரெக்டாக போகிறோம்ன்றதுக்கான ஒரு ரிசல்ட் மாதிரி. இதை நம்ம கற்றுறதுக்கப்புறம் நம்ம ஏதோ ஒரு பர்டிகுலர் விஷயத்தில் நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு விளையாடும்போது ஃபுட்பால் விளையாடும்போது கூட நானும் பார்த்துருக்கேன், ஓடி போய் வேகமாக போய் விளையாடுறது. ஸோ அந்த நேரத்தில் கூட இந்த எனர்ஜி யூஸ் ஆகிறத நான் பார்ப்பேன். அதை கூட நம்ம அந்த அளவுக்கு மேலே கொண்டு போகிறது தவறு. அதான் பின்னாடி பெயின் ஆகும். பின்னாடி பெயின் ஆகும். ஏன்னா இது பண்ணாத நேரத்தில் பாடி வில் டிமாண்ட் த சேம் அமௌண்ட் ஆஃப் ப்ளஷர். அப்படி இல்லாமல் இது பண்ணாமல் நேரத்தில் நம்ம விளையாண்டோம்னு சொன்னால் அது நம்மளை டல்லாகும். ஸோ இருக்கும்போதே நான் என்ன பண்ணணும்னா அளவோட இந்த எனர்ஜியை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு, அப்போ நம்ம ஓடும்போது ரொம்ப வேகமாக ஓட மாட்டோம். ஸோ இந்த மனம் வந்து எதை உண்மையான வெற்றியை பார்க்கணும்னா உள்ளுக்குள்ளே நாம் கன்சியூம் பண்ணுற அந்த எனர்ஜியை, இதைத்தான் மெயினாக பார்ப்போம். வெளியில் நம்ம இப்போ குழந்தைகளோட போய் விளையாடுறோம், அப்போ அவங்க தோக்கடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதை மகிழ்ச்சியாக பார்த்துக்கணும். ஏன்னா இங்கே நம்ம வின் பண்ணுறோம். ஆக்சுவலாக பார்த்தோம்னா குழந்தைகளும் அதை பண்ணும். அவங்கள ஓடி விரட்டணும் அப்படின்னு சொன்னால் ஓடினாலே அவங்க சிரிப்பாங்க, அவுட் ஆகினாலும் சிரிப்பாங்க. ஏன்னா அவங்க அதை இன்டர்பிரட் பண்ணிக்கல, இது அவுட்டுன்னா நம்ம வந்து கேமில் இருந்து இல்லை, அந்த மாதிரிலாம் அவங்க இன்டர்பிரட் பண்ணிக்கிறது இல்லை. அவங்களுக்கு வந்து இருப்பே சிறப்பாக இருக்கும். நமக்கு ஜெயிச்சாதான் வந்து சந்தோஷம் அப்படின்னு நம்ம ஒரு கண்டிஷனில் இருப்போம். அவங்களுக்கு ஜஸ்ட் விளையாடுறது. அதே சமயம் ரொம்ப வீரெடுத்துலாம் குழந்தைய ஓட மாட்டாங்க. ஜென்டில் அந்த பாடிக்கு எவ்வளோ ஓட்ட தேவையோ, ஆனால் தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருப்பாங்க. இப்போது இந்த நிலைக்கு நம்ம வந்துட்டோங்கிறதையே நம்ம அந்த விரல்கள் மூலமாக கூட நம்ம பார்க்கலாம். விரலே அப்படி ஒரு மாதிரி நல்ல மென்மையாக உள்ளேருந்து அப்படி ஏதோ சம்திங் வெளியில் வர்ற மாதிரி, ஒரு மின்காந்த மாதிரி வர்ற மாதிரி ஒரு உணர்வு இருக்கும். நல்லா ரேடியேட்டிங்காக இருக்கும். ஸோ இதை எவ்வளோ நேரம் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமோ பண்ணிக்கலாம். இந்த எனர்ஜியை வச்சு சாப்பாடு விஷயங்கள் எல்லாத்தையும் இதுக்கேற்ற மாதிரியே அலைன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு காரசாரமாக சாப்பிட்டா இது டிஸ்டர்ப் ஆகுதுன்னா அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டு பழங்களாக சாப்பிடலாம்.
ஸோ அடிப்படை வந்து நம்ம மூச்சில் தான் எல்லாமே இருக்குது. ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து இதை ஒரு பிகினராக பண்ணுறவங்களுக்கு வந்து இது எப்படி பண்ணுறது தெரியாதுன்றதுனால நம்ம மேனுவலாக வந்து அந்த எனர்ஜியை வந்து இன்ஹேல் எக்ஸ்ஹேல் பண்ணுறதை நீங்கள் பண்ணுங்கன்னு சொன்னோம். லேட்டாக அந்த எனர்ஜி வந்து உள்ளே பாஸ் ஆகிறப்ப எப்படி இருக்குன்றது ஃபீல் கிடச்சதுக்கப்புறம் சட்டில் அப்படியே அந்த ஏரை வந்து இன்ஹேல் பண்ணுறது ஸ்லோ டவுன் பண்ணி நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் இன்ஹேல் பண்ணிக்கலாம். எக்ஸ்ஹேல் வந்து எவ்வளோ மேக்ஸிமம் போகணுமோ அது போட்டும். அந்த நேரத்தை வந்து நம்ம தாட்ஸை வந்து விலக்கி வைக்க சொல்கிறீங்க. தாட்ஸ் வந்து தன்னாலே குறையும். அந்த ப்ரீத் லெவல் கம்மியாக உள்ளுக்குள்ளே ஒரு தாட்ஸ் என்ட்ரு ஆகிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு உள்ள வரும். நம்ம பாடியே வந்து ஒரு மாதிரி நம்மகிட்ட பேசும். ஏன்னா அந்த தாட் உள்ளே போகக்கூடிய ஏர் லெவல் நம்மளுக்கு அங்கே இல்லாதனால அது அப்படியே மேலோட்டமாக கரைஞ்சிடும் நம்மளுக்கு. கரெக்ட். ஸோ அப்படி பண்ணுறப்ப எனர்ஜி வந்து ரொம்ப நேரம் வந்து நம்மளால் ரீட்டைன் பண்ணி வச்சுருக்க முடியும். நம்மளுடைய நிலையவே மாற்றி ரொம்ப மென்மையான வெர்ஷனாக மாற்றும். இந்த ஒரு சட்டலான ஸ்டேட்டில் நம்ம பழைய விஷயங்கள்லாம் நிறைய வெளியே வரும். வெளியில் வந்து அது ஈஸியாக கரைகிறது நமக்கு தெரியும். யூஸ்வலாக சொல்லுவாங்க, பழசெல்லாம் நிறைய தோண்ட வேண்டாம், அப்படியே வந்தால் ஜென்டிலாக விட்டுருங்க, அப்போ தான் அது போகும். அப்படி விடக்கூடிய எபிலிட்டி இந்த நிலையில் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். ஏன்னா இந்த ஸ்டேட்டில் வந்து நம்ம ரொம்ப வந்து நிதானமாக இருக்க முடியுது. அதனால் ஏதாவது பழைய தாட்ஸ் வந்தால் கூட அதுக்கு ஒரு சொல்யூஷனும் நம்ம ஆள் மனசுலேருந்தே அது கொடுத்துரும். இதனால இது நடந்திருக்கும் போல். ஸோ அப்படின்னு நம்மளுக்கே அது சொல்யூஷன் தெரியனால அப்படியே அதை நம்ம ஏற்றுக்கிறோம், இது கரெக்டுன்றப்ப அது நம்மளை விட்டு அப்படியே கரைஞ்சி போகுது அந்த தாட்ஸ். நம்ம புத்தியின் மூலமாக சரி பண்ணுறது நீ சொல்கிறது. இந்த நிலையும் வந்து எப்படி சரி பண்ணணும்னா, இப்போ ஒரு குழந்தைக்கு எவ்வளோ தான் ஒரு பெரிய சோகமான விஷயத்த சொன்னாலோ நடந்தாலோ அது பெருசாக வருந்திக்காது. ஏன்னா அதோடைய நிலை அப்படி. அதோடைய இயல்பே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிரிப்பு காமிச்சாலும் எப்பயுமே சிரிக்கும். விளையாடுறதுக்கு கூப்பிட்டா எல்லா நேரமும் விளையாடுறதுக்கு வரும். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். நானும் இதை நீங்கள் சொல்கிறப்ப நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப சில நேரம் வந்து நீங்கள் என்னை அப்ரிஷியேட் பண்ணுவீங்க, நீ வந்து சில டைம் என்னோட பெட்டராக பண்ணுற அப்படின்றப்ப. இதே நார்மல் ஸ்டேட்டில் இருக்கிறப்ப உள் பக்கமாக நம்மளுக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும், நம்மளை அப்ரிஷியேட் பண்ணுறேன். ஆனால் அந்த ஸ்டேட்டில் இருக்கிறப்ப நம்மளை சுற்றி வந்து நம்ம என்ன அப்ரிஷியேட் பண்ணாலும் அதை நம்ம பெருசாக எடுத்துக்க மாட்டோம். நம்ம என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவோம். இன்பம் துன்பம் இது எல்லாத்தையும் நம்ம ஒரு மாதிரி கடந்த நிலையை வந்து இதில் பார்க்கலாம். ப்ளஸ் நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோர்டு எண்ண அலைகள் இருக்கு இல்லையா, சந்தோஷமாக இருக்கட்டும், துக்கமாக இருக்கட்டும், கோபம், பகை எது இருந்தாலும் அது வந்து வெளியில் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு வரும். ஸோ அப்போ ஜென்டிலாக நம்ம அதை ரிலீஸ் பண்ணிக்கலாம். இந்த நிலையில் நம்ம அதை மறுபடியும் பிடிச்சி வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னால் மறுபடியும் அதே ட்ராப் உள்ளுக்குள்ளேயே நம்மளை சொல்ல வைக்கும். அதுவும் இல்லாமல் இது தன்னை வெளியே காட்டாது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிளாரிஃபைங் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஃபஸ்ட் லெவலுக்கும் செகண்ட் லெவலுக்கும். ஃபஸ்ட் லெவலில் என்ன நடக்குது, செகண்ட் லெவல் வந்து நம்ம எதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் பண்ணுறோன்றதை கிளியராக கிளாரிஃபை பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். நன்றி. தேவையில்லை. தேங்க்யூ.